ஹாய் ஆமீஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணனா கூட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போ OT75 ஷார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, அவங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரிலேருந்து போயிடலாம். இருந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்து கண்டிப்பாக அதில் வச்சுருந்துருப்போம்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. எல்லோரும் உங்களை அப்படியே உச்சி நோக்கியிருப்பாங்க. நீங்கள் இவங்க இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க. அதோட்டமா சரி, நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எல்லோரும் இருக்க அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் மாமா உங்கள் கிட்டே வந்து வராரு. நீங்கள் என்னாச்சு, இதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் மாமா உங்கள் ஷோல்டரில் கை வச்சு, பையன் எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்னது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எல்லோரும் சீரியஸாக இருக்காது நிப்பாட்டுங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்கள் மாமா ஏன்னா நடந்திருக்க விஷயம் அப்படி, எனக்காக நீ பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்கள் அத்தை அது இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, கொஞ்சம் வேகமாக சொல்கிறீங்களா அப்படின்னு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இவங்க சஸ்பென்ஸ் வைக்க உங்களுக்கு தான் பயமாக இருக்குது. அதனால் நீ என் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி உங்கள் ஹார்ட்டில் ஒரு இடியவே இறக்குறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் மாமா நீ சரியாக தான் கேட்ட, என்னுடைய 7 பசங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்களா. உங்கள் அம்மா தான் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட அதை சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு சும்மா தான் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் இந்த விஷயத்த நோட் பண்ணிச்சிங்க, அவனுங்க எந்த இடத்துலையும் நீங்கள் லவ் பண்ண விஷயத்த சொல்லவே இல்லை. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் தான் ஆசைப்பட்றோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து புரியுது, இவனுங்க எனக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாங்க போல். சரி, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், அவனுங்கக்கிட்ட நான் பேசுகிறேன், இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ கல்யாணம் பண்ணிப்பியா, அந்த மண்ணாங்கட்டியில் ஒன்றும் கிடையாது. அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை நான் பேசி புரிய வைக்கிறேன். அந்த பொண்ணுங்க கூடயே அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது இல்லத்தா அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்லுதா. ஷோ, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று அவசரப்பட்டு பண்ணிக்கிட்டு அப்படின்னு மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் மேலே எல்லா இடத்துலையும் தேடுறீங்க, ஆனால் நம்ம பிடிஎஸ் பாய்ஸை வந்து காணோம். நீங்கள் மறுபடியும் கீழே இங்கே வந்துட்டு எங்கே அவனுங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லைத்தா, தென்னந்தோப்பு போகணும் அப்படின்னு மாதிரி போனாங்க, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு மாதிரி உங்கள் பாட்டி சொல்லுது. நீங்கள் தென்னந்தோப்புனா எந்த தென்னந்தோப்பு, அந்த ஊர் எல்லையில் இருக்குல்ல அவங்களுக்குள்ளே. நீங்களும் சரிஞ்சமாக சொல்லிட்டு உங்கள் ஜீப்பை வந்து எடுக்கிறீங்க. லைக் உங்கள் மாமாவோட தான் நீங்கள் அதை எடுத்துகிட்டு அந்த தென்னந்தோப்புக்கு வந்து போகிறீங்க. நம்ம பாய்ஸ் எல்லாம் அங்கே தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையிலேருந்து உட்காந்துருக்கான். ஜீப் சவுண்டு கேட்டு எல்லோரும் நிமிர்ந்து பார்க்குறானுங்க. பார்த்தா நீங்கள் தான் வந்து வந்திருக்கீங்க. நீங்கள் இறங்கினோடனே என்ன பெரிய தியாகி பிடிங்கன்னு நினப்பா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. எல்லோரும் எதுவுமே சொல்லாமல் கீழே பார்த்த மாதிரி இருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், என் பிரச்சனை என்னோட போகட்டும்னு. 7 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்த பாவம் எனக்கு வேணாம். நான் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. ஒழுங்காக வாயை மூடிட்டு கல்யாணத்தை பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம சேக்கே முடியாது அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் பலார்னு ஒன்று விடுறீங்க. என்ன நினச்சிட்ருக்க, இஷ்டத்துக்கு பண்ணலான்னா என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சும்மா சொல்லும்போதே உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்து வருது. அந்த 7 பொண்ணுங்க எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க இந்த 2 வருஷம். அதை உடைக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? வாழ்க்கையில் ஒரு தடவையாவது மற்றவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றதை நினச்சி பாருங்கள் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம நிறுத்தி, என்னடி உன் பிரச்சனை, நாங்கள் என்ன பண்ணாலும் உனக்கு குத்தந்தானா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. நீ என்ன பண்ணியிருந்தாலும் எனக்கு எதுவும் இல்லை, என்ன காரணம் வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது தான் தப்பு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜீவன் நாங்கள் வேணும்னே தான் பண்ணோம், எங்களுக்கு அதுதான் வேணும்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணோம் அப்படின்னு சும்மா சொல்கிறாரா. நீ ஒன்று எனக்கு பிச்சை போட வேணாம், எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம நாங்கள் எங்கள் விருப்பத்தோடு தான் பண்ணோம், பிச்சை போடுறதுக்கோ இல்லை உன் மேலே பாவப்பட்டோ இறக்கப்பட்டோலாம் பண்ணல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. என்னோட ஏதாவது பேசுனீங்க பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. லைக் கத்துறீங்க நீங்கள். நம்ம சிவா நிறுத்தடி அப்படின்னு சொல்லி அவனும் கத்துறான். நீங்கள் இப்போ அவனை பார்க்குறீங்க. ஆமாம், அந்த பொண்ணுங்க 2 வருஷம் எங்களை நினச்சிட்டு இருந்தாங்க,
அந்த 2 வருஷத்துக்கு நாங்கள் மதிப்பை கொடுக்கல. ஏன்னு தெரியுமா? ஏன்னா இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே நீ எங்களை நினச்சிட்டு இருந்தில, அதுக்கு மதிப்பு கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி இந்த 2 வருஷம் எனக்கு பெருசாக தெரில அப்படின்னு சும்மா சொல்கிறான். இப்போ உங்களுக்கு என்ன பேசுன்னு தெரில. நம்ம சுகா, முடியலடி, எப்படி எங்களை இது பண்ண சொல்கிற? நீ எங்களே நினச்சி இத்தனை வருஷம் இருந்திருக்க. அதுவும் நாங்கள் கொடுத்த வாக்கை நம்பி நாங்கள் விளையாட்டுக்கு பண்ணோமா வேணும்னு பண்ணோமான்னு தெரியாமல் இத்தனை வருஷம் நீ எங்களுக்காக இருந்திருக்க. உன்னை விட்டு எப்படி போக சொல்கிற? அது எங்களால் முடியல, அதனால தான் பண்ணோம் அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு அது வேணாம், நான் ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகிட்டேன், ஆக்கிடுவேன். நீங்கள் அந்த பொண்ணுங்க கூட ஹாப்பியாக இருக்க வேலையை பாருங்கள். நான் திருப்பி இங்கே வந்தால் தானே உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். உன் மேரேஜ் முடிஞ்ச கையோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன். அதுக்கடுத்து என் உயிர் இருக்க வர உங்கள் கண்ணிலே படமாட்டேன். உங்களுக்கும் அந்த விஷயம் ஞாபகமே வராது. போதுமா? ஒழுங்கா நீங்கள் பண்ண தப்பை நீங்களே போய் சரி பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்லுங்கள். எல்லார் வீட்டில் எப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க தெரியுமா? போங்க அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜேகப், நாங்கள் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பண்ண தப்பை நாங்களே சரி பண்ணணுன்னு. ஆனால் அந்த பொண்ணுங்க கிட்ட இல்லை, உன்கிட்ட அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. நீங்கள் உன் மரமண்டல ஏறுதா இல்லையா அப்படின்னு சும்மா இந்த கத்துறீங்க. நம்ம ஒயன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? இது எங்களோட சுய புத்தியில் நாங்கள் எடுத்த முடிவு. இதில் தவிர யாருக்கும் எந்த இதுவும் இல்லை, உனக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. ஓ, நீ அப்படி வரியா? நான் சம்மதம் சொன்னதானே கல்யாணம் நடக்கும். என்னால் சம்மதிக்க முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கேருந்து ஜீப் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. நம்ம வாய்ஸ்க்கெலாம் என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க முடிவில் அவங்க ரொம்பவே தெளிவாக டிட்டர்மைண்டடாக இருக்காங்க. என் வீட்டுக்கு வரீங்க எல்லோரும், என்னத்தாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசியிருக்கேன் பார்ப்போம், பெரிய டேஷ் மாதிரி பேசுகிறாங்க. என்னாலலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஐ வுட் நெவர் மேரி தம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போயிடுச்சுக்கிங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க உங்கள் மாமாவை. உங்கள் மாமாவுக்கும் சங்கடமாக தான் இருக்குது. உங்கள் அம்மா, நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே உங்கள் ரூமுக்கு வந்து வர்றாங்க. நீங்கள், உனக்கு என்ன இப்போ, நீ எழுந்து போ, நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. உங்கள் அம்மா கதவுக்கு வந்து டாப்பாக போடுறாங்க. நீங்கள் என்னன்னு சும்மா வந்து பார்க்குறீங்க. அவங்க டக்குன்னு உங்கள் காலிலே விழுந்துட்டாங்க. அம்மா, என்னம்மா பண்ணுச்ச, லூசா நீ, எந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஒயன், நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது. நீ பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் லைஃப்பில் இப்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், பண்ணுவியா? நீ மேலே எந்தி என்னை எதுவும் அசிங்கமாக கேட்க வைக்காத அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நீ என்னை அடித்தா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு இந்த விஷயம் நடந்தே ஆகணும். ஒயன், என்ன உனக்கு நடக்கணும்? என்ன உன்னோட அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற அதானே அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. அவங்க எதுவுமே சொல்லாமல் ஆமான்ற மாதிரி மட்டும் மண்டையாச்சாங்க. நீங்கள் என்னால் முடியாது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. ஏன்டி 7 பேரும் எவ்வளோ தங்கமான பசங்க, உனக்கே தெரியல, அண்ணாங்கட்டி அப்படின்னு சும்மா நீங்கள் திரும்பிக்கிறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ்லாம் வேறு வருது. உங்கள் அம்மா, ஏய், உன்னை பார்த்து உன்னை பிடிச்சிருக்குன்ட்டாங்க, இப்போது நீ தான் இந்த நிலைமையை சரி பண்ணணும். அவனுங்க திருப்பி அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணவே மாட்டேன்ட்டானுங்க. வீட்டில் எல்லோரும் உடஞ்சி போயிட்டாங்கடி, பண்ணிக்க ஓயன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தென் உங்களை திருப்பவும் செய்கிறாங்க. பார்த்தா நீங்கள் அழுகிறீங்க. ஹே, என்னடா ஆச்சு? நீ எதுக்கு அழுகிற? எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணலா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள், என்னால் முடியாதும்மா, எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பார்வையன், உட்கார் அப்படின்னு மாதிரி உங்களை பெட்டில் உட்கார வச்சுட்டு, எனக்கு புரியுது எப்படி 7 பேரோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரதுன்னு யோசிக்கிறியா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நீயா எதுவும் பண்ணல. அவனுங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. சின்ன வயசுலேருந்தே உன் கூட விளாண்டு உன் கூட பழகி இப்போது நீ பார்த்த உடனே அந்த மண்ணாங்கட்டியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவங்க உங்களை ரொம்ப கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. உனக்கு உண்மையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட சொல்கிறீங்க. லைக் சின்ன வயசுலேருந்து அவங்க லவ் பண்ண விஷயம், 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்தது, தென் அதுக்கடுத்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க.
அவங்க எனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. என் மேலே பாவப்பட்டு பண்ணுறாங்க. சத்தியமாக இந்த கல்யாணத்தை என்னால் பண்ண முடியாது. அந்த 2 வருஷம் அவங்கள லவ் கூட பண்ணியிருக்கலாம். என்னால் அவங்களோட லவ், அவங்களோட வாழ்க்கை, அந்த 7 பொண்ணுங்களோட வாழ்க்கை அதையெல்லாம் சிதைச்சிட்டு அவங்க கூட நிம்மதியாக வாழ முடியாதும்மா அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. உங்கள் அம்மா ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டாங்க. ஒயன் அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. உண்மையிலே இதுதாம்மா நடந்துச்சு. அவங்க அதனால தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு அதுதான் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நான் இந்தியா வந்திருக்கவே கூடாது. இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். எல்லாமே உன்னோட தப்பு தான் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் நீங்கள் அழுகிறப்ப அவங்களுக்குமே அழுக தான் வந்து வருது. இதை அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே அகெயின் நம்ம பாய்ஸ் கிட்ட காமிச்சா அவங்க இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கப்போ கார் வந்து நிற்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அது அந்த 7 பொண்ணுங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம பாய்ஸ் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஒரு மாதிரி ஷாக்கு ப்ளஸ் சங்கடம் எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் நிற்கிறாங்க. அவங்கள நிமிர்ந்து ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி குறிஞ்ச மாதிரியே நிற்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு லைக் ஆரம்ப கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த மாதிரி பொண்ணு. என்னாச்சு, ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோம். கல்யாணம் வேணான்னு சொன்னீங்களாமே, நாங்கள் எதுவும் குறை வச்சிட்டோமா இல்லை தப்பாக நடந்துக்கிட்டோமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வேயோட ஆள்னே வச்சுக்கலாம். அவங்களும் அங்கே சொல்கிறாங்க. நம்ம சுகா இல்லைங்க, தப்பு உங்கள் மேலே யார் மேலேயும் இல்லை. நாங்கள் தான் கொஞ்சம் தப்பாக, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எங்கள் அத்தை பொண்ணை பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சி போச்சு, அதனால தான் அப்படின்னு சும்மா சொல்கிறாரு சுகாவோட ஆள். பொய் சொல்லாதீங்க, இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் இருக்குது. என் கண்ணை பார்த்து பேசுங்க சுகா, என் கண்ணை பார்த்து நீங்கள் அவளை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், நான் அதுக்கடுத்து இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்லுது. இவர் வந்து எதுவுமே பேசலை. நான் சொல்லியிருந்தேன் 2 இயர்ஸ் கேப், ஆப்வியஸ்லி லவ் இருந்துச்சு தான் சரியா, அதனால் இவங்களால பேசவே முடியல. நீங்கள் எதையும் மறைக்கிறீங்க, ஒழுங்காக எங்ககிட்ட உண்மையை சொல்லுங்கள், என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்களா. நம்ம வயசெல்லாம் அமைதியாக இருக்காங்க. ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகோப்போட சட்டையை பிடிச்சி கேட்குது. நம்ம ஜேகோ, இதை பாருங்கள், நீங்கள் எங்களை மறந்துட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. நம்ம வீலாம் ப்ளீஸ் இதை விட்டுருங்களேன் அப்படின்னு சும்மா கேட்குறான். எங்களால் முடியாது, எங்களுக்கு பதில் தெரிஞ்சுதான் ஆகணும். 2 வருஷம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு 2 நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. இவங்களால சரி ஓகே, இதுக்கு மேலே மறைச்ச பிரயோஜனம் இல்லை, எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக கூப்பிட்டு வந்து போகிறாங்க. நான் ஒரேதாக சொல்லிடுறேன், அதை அவங்க தனித்தனியாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பாய்ஸ் எல்லாம், இப்போ பாருமா, நீ 2 வருஷத்துக்கு எங்களே ஒருத்தி சின்ன வயசுலேருந்து இத்தனை வருஷமாக மனசுக்குள்ளேயே வச்சு காதலிச்சிட்டு இருந்திருக்கா. அதுவும் நாங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி இத்தனை வருஷம் எங்களுக்காக காத்துட்டு இருந்திருக்கா. அப்போது அவளோட வலி எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சியா அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. ஆனால் நம்ம கேர்ள்ஸுக்கு ஒன்றுமே புரியலை. தென் எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க சொன்ன வார்த்தை, அதனால் நீங்கள் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணது, தென் இடையில வந்து பார்த்தது, அதுக்கப்புறம் ரொம்ப பிரேக் ஆனது, அடுத்து இப்போ ஒரு நாள் முன்னாடி அவனுங்க கிட்ட பர்ஸ்ட் அவுட் ஆனது, எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறானுங்க. இதெல்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணுங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நிச்சயமாக தான் சொல்கிறீங்களா? நிச்சயமாக தாம்மா சொல்கிறோம். நீ நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் நிஜம். அவளை ஏமாற்றவோ இல்லை அவளை வச்சுட்டு அவங்க கூட ஹாப்பியாக இருக்கவோ என்னால் சத்தியமாக முடியாது. அவளை விட்டால் எங்களாலே மன்னிக்க முடியாதுமா. அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆனால் இந்த விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாது, தெரியவும் வேணான்னு நினைக்கிறோம். நான் அதனால தான் எந்த இதுவுமே தெளிவாக சொல்லாமல் எங்களுக்கு பிடிக்கல கல்யாணத்தை நிப்பாட்டிங்கன்னு மட்டும் சொன்னேன் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. இவங்களும்
ஒரு 2 மினிட்ஸ் அழுகுறாங்க. தென் சரி, அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களையும் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுக்கு மேலேயாவது அவங்கள கண்ணு கலங்காமல் பார்த்துக்கோங்க. என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் மூவ் ஆன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் அழுத மாதிரி தான் அங்கே நின்று போகிறாங்க. நம்ம பாய்ஸ்க்கும் அழுக தான் வருது. என்ன தான் இருந்தாலும் சம்ஹவ் அவங்க லவ் பண்ண பொண்ணுங்களில் அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சைடு நீங்களும் ஃபீல் பண்ண மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு விஷயத்த இங்கே யாருமே நோட் பண்ணல. அது என்னென்னா, நம்ம வீட்டுக்கு அம்மா இருப்பாங்கள்ல, இங்கே வீட்டுக்கு வந்து கோவமாக கத்திட்டு போனப்பயே சரி ஏதோ பிரச்சனை, போய் அவனுங்களை பார்த்துட்டு வருவோன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச குறுக்கொலியில் நடந்து வந்திருப்பாங்க. கரெக்டாக அவங்க தோப்புக்குள்ளே வர இந்த பொண்ணுங்களும் வந்து பேசிட்டு இருந்திருக்குமா. சரி என்ன தான் பிரச்சனைன்னு கேட்போன்னு இவங்களும் யாரோ ஒருத்தர், அதாவது நம்ம வாய்ஸ் யாரோ ஒருத்தர் பேசுனதை ஒளிஞ்சு 2 ஒட்டி கேட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் இப்போ தான் புரிய வருது, நீங்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணீங்க, என்ன பிரச்சனை நடக்குது எல்லாமே தெரிய வருது. அவங்களுக்கு உங்கள் மேலே லைட்டாக கோவமும் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது. அந்த பிள்ளை என் பசங்க மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்காளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி மறுபடியும் அதே வழியில் நடந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவங்களுக்கு இப்போது என்ன பாடுபட்டாலும் சரி ஒய்யனவியல் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நைட் டைமும் ஆகுது. எல்லாரையும் டின்னருக்கு வலுக்கட்டாயமாக உட்கார வைக்கிறாங்க உங்கள் அத்தை. நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க, நம்ம பாய்ஸும் அங்கே தான் இருக்கானுங்க. ஆனால் நீங்கள் அவனுங்களை கண்டுக்கவே இல்லை. ஆனால் உங்கள் அத்தையோட பார்வை உங்கள் மேலேயே தான் இருக்குது. உங்கள் மேலே இப்போ ஒரு மாதிரி மரியாதையும் இருக்குது, கோபமும் இருக்குது, பாசமும் இருக்குது. ஆனால் அவங்க எடுத்த முடிவில் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. நீங்கள் தான் அவங்க வீட்டு மருமகளாக வரணும்னு நீங்கள் எதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க இல்லை, காலையில் உன் மாமா அவங்கக்கிட்ட ஒன்று கேட்டார், நீ அதுக்கு பதிலே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் அப்பயே சொன்னேனே, என்னால் முடியாது முடியாது முடியாது, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க நான் கிளம்பி ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கடுத்து நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரையும் யாரும் வாயவே திறக்கலை. எல்லோரும் சாப்பிட்டு ரூம் போகிறப்ப ஒரு நிமிஷம் அப்படின்னு அது உங்கள் அத்தையோட சவுண்டு. நீங்கள் என்னன்னு திரும்பி பார்க்குறீங்க. எனக்காக நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவே அவன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நோ வே அப்படின்னு சொல்கிறீங்க. தென் பிடிஎஸ் பக்கம் திரும்பி நீங்களாவது அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வயசும் அதான் முடியாதுன்னு சொல்லிட்டோமேம்மா அப்படின்ற மாதிரி கீழே குனிஞ்ச மாதிரியே தான் சொல்கிறாங்க. சரி, எல்லாரும் அவங்க முடிவை சொல்லிட்டீங்க, நான் என் முடிவை சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ நேரம் இடுப்பில் மறைச்சி வச்சுருந்த ஒரு சின்ன பாட்டில் எடுத்து அப்படியே குடிச்சிடுறாங்க. நீங்கள் என்னது என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வேகமாக ஓடி வர்றீங்க. அதை குடித்த உடனே அவங்க அங்கேயே மயக்கமும் போட்டுறாங்க. தென் அதை அவங்க அப்பா எடுத்து பார்த்துட்டு, டேய் விஷம் குடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் செம்ம பேனிக் ஆயிடுச்சு. அவங்கள வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறீங்க. தென் பிளா 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 எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. உங்களுக்கு இது ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அது அப்படின்ற மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க. இங்கே அதோட பாய்ஸுக்கு குடும்பமே இப்போது நில குழஞ்சி போய் உட்காந்துருக்குன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க. தென் டாக்டரும் வெளியே வராங்க. நீங்கள் எல்லோரும் அவர்கிட்ட என்னாச்சு எப்படி இருக்காங்க அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஷீ இஸ் ஆல் ரைட், ஆனால் மயக்கத்தில் இருக்காங்க, காலையில் தான் கண்ணு முழிப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லோரும் ஒரு பொட்டு உறக்கம் இல்லாமல் காலையில் வரையும் ஹாஸ்பிட்டலே உட்காந்துருக்கீங்க. உங்கள் மாமா அழுத மாதிரியே இருக்கார். இதை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி தான் இருக்குது. சரின்னு சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தென் பாய்ஸை பார்க்குறீங்க. ஏதோ ஒன்று உங்களை தடுக்குது. நம்ம பாய்ஸை பார்க்குறப்போ அவங்களும் ஒரு மாதிரி இடிஞ்ச மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் அமைதியாகவே உட்காந்துட்டீங்க. நெக்ஸ்ட் டேவும் ஆகுது.
நீங்கள் எல்லோரும் உங்கள் அத்தையை பார்க்க அந்த ரூம்குள்ளேயே நுழையிறீங்க. ஆனால் உங்கள் அத்தை உங்களை தான் இங்கே வான்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி தயக்கத்தோடய நிற்கிறீங்க. எனக்கு சத்தியம் பண்ணு, நீ என் வீட்டு மருமகள் அவன் சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லைக் அவங்களால அவ்வளோவா பேச முடியல, இருந்தாலும் கேட்குறாங்க. நீங்கள் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பார்வையன், எனக்கு வேறு வழி தெரில, நீ என் வீட்டு மருமகளாக எனக்கு வேணும். நானே உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா அதை தான் கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே நம்ம பாய்ஸை பார்க்குறீங்க. அவளுங்க எதுவுமே சொல்லாமல் கீழே குனிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. எனக்கு குறித்த முகூர்த்தத்தில் என் மகன்களோட கல்யாணம் நடக்கணும், அதுவும் உன் கூட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அழுத மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க உங்கள் அத்தையை. இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் லைக் ஒரு 3 days கழித்து காமிச்சா இன்றைக்கி உங்களோட மேரேஜ், அதுவும் நம்ம பாய்ஸ் கூட. நீங்கள் ஸ்டில் அதே அழுத கண்ணோடு தான் நிற்கிறீங்க. மூஞ்சில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. உங்கள் கழுத்தில் நம்ம பாய்ஸ் 8 பேரும் தாலி கடிச்சாங்க. ஒரே இது, அதாவது 8 தாலி இருக்குது, ஆனால் ஒரே செயினில் அப்படியே தாலி உங்களுக்கு போடுறாங்க. உங்களுக்கு எல்லோரும் மலர் தூவி அர்ச்சதை தூவி ஆசீர்வாதமும் பண்ணிச்சாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வித குற்ற உணர்ச்சி, அப்புறம் கஷ்டம், கோபம் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் மூலையில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு கடை சைஸ் ஹாப்பியாகவும் இருக்குதான். ஆனால் நீங்கள் அதை மைண்டுக்கு எடுத்துக்கல. ஸ்டில் ஏதோ ஒன்று உங்களை தடுக்குது. நம்ம பாய்ஸுக்கும் இது ஹாப்பியான்னு கேட்டால் சொல்ல தெரில, ஆனால் ஓரளவு தப்பாக நம்ம எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கானுங்க அவனுங்க. ஓகே, இது இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.